யார் தொடலாம்? குழந்தை மட்டும்தான் தொடலாம். சூதுவாது இல்லாதவங்க தான் அங்கே போகலாம். ஜாதி வெறி, மத வெறி, நான் பெரியவன், நீ பெரியவன், பொம்பளை மோசம், ஆம்பளை மோசம், என் மொழி வசத்தி, அவன் மொழி தாழ்த்தி, அந்த தலைவர் பெரியவர், இந்த தலைவர் பெரியவர், அவர் பெரிய ஆளு, இவர் பெரிய ஆளு, இவங்க கருவறையை தொட முடியாது. வணக்கம். என்றும் அன்புடன். அன்பே சிவம். சந்தோஷம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், நிம்மதி, இது எல்லாமே அன்புகிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? அன்புகிட்ட இருக்குது. அன்பு எங்கே இருக்குது? கருவறையில் இருக்குது. கருவறையை யார் தொடலாம்? குழந்தை மட்டும்தான் தொடலாம். சூதுவாது இல்லாதவங்க தான் அங்கே போகலாம். ஜாதி வெறி, மத வெறி, நான் பெரியவன், நீ பெரியவன், பொம்பளை மோசம், ஆம்பளை மோசம், என் மொழி வசத்தி, அவன் மொழி தாழ்த்தி, அந்த தலைவர் பெரியவர், இந்த தலைவர் பெரியவர், அவர் பெரிய ஆளு, இவர் பெரிய ஆளு, இவங்க கருவறையை தொட முடியாது. கருவறையை யார் தொடலாம்? குழந்தை தான் தொடலாம். இப்போ இந்த குழந்தை தொட்டுட்டு பார்க்கு. குழந்தையானால் தான் தொட முடியும். ஏன்? இது எல்லாத்தையும் எந்த பாகுபாடும் பார்க்காமலே பழகுச்சு. ஜாதி மதம் அதெல்லாம் தெரியும். அவங்க நம்மளை பார்த்துருப்பாங்க, எனக்கு அது அவசியம் இல்லை. அவன் எப்படியும் பார்த்துருப்பான். நான் எல்லார் வீட்டுக்கும் போவேன், வருவேன், எல்லாம் க்ளோஸாக பழகுவேன், வைப்பேன். அவங்க என்னை எப்படி பார்த்தாங்கன்னு என்ன பெருசுப்படுத்தலை. அதில் கொஞ்சம் குறைகள்லாம் வரும், போகும். அப்படி தானே? அது தப்பு இல்லை. என்னை பார்த்தோன்னே மதிச்சானா, என் பின்னாலோடி அவன் என்ன செய்தான்னு எனக்கு அவசியம் இல்லைல்ல. அது செஞ்சால் அது கர்மா தான். என்ன செஞ்சாலும் கர்மா. அப்போ நீங்கள் வந்தது கர்மாவை கழிக்கிறதுக்கு. கர்மாவை கழிக்கிறதுக்கு யார்கிட்ட கழிக்கலாம்? பூசாரிட்டியா, ஐயர்ட்டியா, சோசியட்டியா? அவன்டையும் சந்தோஷம் கிடையாது. அவனுக்கு கருவறை தெரியாது. கருவறை தெரியாது. கருவறை தொட முடியாதுல்ல. அங்கே அன்பு இல்லை, அங்கே மனம் இல்லை. துட்டு வேணும். அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இப்படி நடக்கும், இந்த கொட்டை போட்டுக்கோ, அந்த கொட்டை போட்டுக்கோ, இப்படி சிந்திராத, அப்படி கொட்டிடாத. இதுதான் இருக்கு. இது வரவே செய்யாது. அவன் உங்களுக்கு எந்த ரூலுமே தரல. நீ சந்தோஷமாக இருக்கணும், அந்த ரூல் மட்டும்தான் இருக்குங்க. அங்கே என்ன இருக்குது? நீ சந்தோஷமாக இருக்க மாட்டியா? மற்ற ஜீவராசிக்கு அது கிடையாது. உனக்கு அது கொடுத்துருக்கு. அப்போ அதை என்ன செய்யணும்? கருவறையை போய் தொடுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? குருவை பார்க்க வேண்டியதானே? ஈஸியாக போய்க்கிட வேண்டியதானே? நம்மளாக போகலாம். நம்மளும் கருவறைக்கு தானே. எல்லாருக்கும் கருவறை கொடுத்துருக்கு. இவர் மட்டும்தான் போவார். எல்லாருக்கும் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத, எந்த வேறுபாடு பார்க்காம பார்த்துட்டு மனிதனாக இருந்துட்டு கருவறை எல்லோரும் பார்த்துடலாம். எல்லாருக்கும் கருவறை கொடுத்துருக்கு. அப்போ கருவறைக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குது. அதுக்கு பிறகு சந்தோஷத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். சந்தோஷத்தை சேகரிச்சுக்கிட்டே. அப்போ உங்கள் பாடத்திட்டத்தை சந்தோஷத்தை கருவறைக்குள்ளே போய் பார்த்துட்டு திரும்ப பார்த்தா நீங்கள் எல்லாமே கருவறையை பார்க்காத மாதிரி சும்மா நேரத்துக்கு வேஷம் கோலங்கள்லாம் போட்டுட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வேஷம், அதுக்கு ஒரு நடிப்பு, அதுக்கு ஒரு வேட்டி, கலர் கலர் வேட்டி, எப்படியா அவனுக்கு செல்லும்? நீங்கள் வரும்போது ஒன்றுமே தரலையே, போகும்போது ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டானே, அதேமாரி எப்படி இதெல்லாம் கொண்டு போகிறீங்க? நல்லா இருக்கு அவங்களுக்கு? இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன அத்தனை பேருக்கும் சந்தோஷம் கிடையாது. நான் எத்தனை பேரை சொன்னனோ இத்தனை பேர்ட்டையும் சந்தோஷமே இல்லை. அதனால் தாய் தந்தைட்டையும் சந்தோஷம் இல்லை. அதனால் உங்கள் வாத்தியார் டீச்சர்ட்டையும் சந்தோஷம் இல்லை. ஏன்? வந்தது கருவறையை பார்த்து சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கியா? வேக வேகமாக எங்கேயோ ஓடுதில்ல. எதுக்கு? பிள்ளையெல்லாம் ஏன் மாறி தற்கொலைன்ட்டு ஓடுது? பிள்ளையெல்லாம் ஏன் அது என்னமோ போச்சு கரப்பாம்பூச்சின்னு ஓடுதாம அடுத்து வேறு பூச்சியெல்லாம் வரும். அதுக்குள்ளே ஒழுங்கான பூச்சியாக மாறிடணும். உண்மையான பூச்சி நீ தான். அப்போ சந்தோஷத்தை எடுத்துகிட்டா வேலை முடிச்சிட்டு எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. அடுத்த தலைமுறைலாம் நல்லாயிருக்கும். அடுத்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கட்டும்.
நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? உங்கள் யார்கிட்டையும் சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, கொண்டாட்டம் இல்லையே, அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? முழிச்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். அவ்வளோதான், கொஞ்சம் சிந்திச்சா போதும். கருவறை ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்களை சுற்றியே இருக்குது, உங்களை சுற்றியே கருவறை இருக்குது. அப்போ அவர் சொல்லிட்டு போனார், இவர் சொல்லிட்டு போனார், கடைசி வரை அவர் சொல்லிட்டு போனாரே. இவர் நீ சொல்ல வரவே இல்லையா? நீ கருவறை பார்க்கறதுக்கு வரவே இல்லையா? நீ சந்தோஷத்தை அடைவதற்கு வரவே இல்லையா? நீ நிம்மதி அடைவதற்கு வரவே இல்லையா? நீ கொண்டாடுறதுக்கு வரவே இல்லையா? உன் பிள்ளைக்கு எப்படியா கொடுப்ப? எப்படி உன் பிள்ளை கொடுப்ப? நீ என்ன கொடுக்க? சந்தோஷம் இல்லாதது, நிம்மதி இல்லாதது, இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? கருவறைக்கு வேஷம் போட்டுட்டு போயிட்டு வாடா. அவன் ஒரு வேஷம் போட்டிருக்கானா, நீ ஒரு வேஷம் போட்டு போ. அவனை தள்ளி விட்டுட்டாது நம்ம படித்து மேலே ஏறி உட்காந்துக்கிடணும். எது மேலே ஏறி உட்காரணும்? துன்பம் துயரம் நிம்மதி இல்லை. இதைத்தான் இங்கே படுத்துட்டேன். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன வச்சுருக்கியா? நீங்கள் தொலைச்சது என்னத்தை? தொலைச்சிட்டு நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள். யாருக்கிட்ட? அன்புக்கிட்ட போய் பெரிய ஆளுங்கிய. நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் இதை பிடுங்கினேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் அதை கண்டுபிடிச்சேன், அதனால் அதுக்கு தந்தை, நான் இதை கண்டுபிடிச்சேன், இதனால தந்தை. என்ன தந்தை ஆகிட்ட? தந்தையை பார்க்காம ஓடிச்சில. பார்க்க ஒன்றையை செஞ்சு தந்தையை பார்க்கறதுக்கு தானே வந்து. அவர்கிட்ட தானே அந்த சந்தோஷம் இருக்குது, அவர்கிட்ட தான் கொண்டாட்டம் இருக்குது. நீ அதை தானே தேடி வந்த, அதை தூரப்பட்டுட்ட. அதை போட்டு நீ ஓடுறதெல்லாம் சரிங்க, எப்படி சரியாகும்? அதனால் சந்தோஷத்தை சேமிக்க பாருங்கள். சேமித்தா தான் நம்ம அடுத்த ஆள் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? உங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் கர்மாவை கழிச்சிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? மீண்டும் கர்மா சேர்த்துக்கிட்டு இருக்கியா? இவனுக்கெல்லாம் தெரியுமாங்க. கொஞ்சம் காலம் தாடியை வளர்த்துட்டாக்கல அந்த ஆக்கல இவோ நீ ஞானம் அடைஞ்சிட்ட. ஆனால் உனக்கு 10% அறிவு தான் இருக்குது. எனக்கு 90% அறிவு இருக்குது, ஆனால் என்னால் ஞானம் அடைய முடியலை. 100% அறிவு வேண்ட துன்பம் தானே இருக்கு. ஏன்ட 10% இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? 10% அறிவு கூட ஏன்ட இல்லை. அதனால தான் நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், நிம்மதியாக இருக்கேன், கொண்டாட்டமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்த வந்துட்டேன். நான் உங்களுக்கு பாடம் நடத்த உலக பேராசிரியராக இருக்கேன். நான் அங்கே இருக்கேன், உலக பேராசிரியர். எப்படி? உங்கள் பேராசிரியர் பாடத்திட்டத்தில் சந்தோஷம் நிம்மதி கொண்டாட்டம் இல்லை. உங்களுக்கு அதை சொல்லித்தரவும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் தானே சொல்லித்தருவாங்க. ஆளாளுக்கு ஒரு உயரத்தை நீங்களாக உருவாக்கி அங்கே நின்றுக்கிட்டு இந்த வேஷம் போடணும், இந்த டை கட்டணும், இந்த இது போடணும், அது போடணும், இப்படி போனால் தான் இந்த வெயில் அடித்தாலும் என்ன செய்யணும்? எதையுமே கழட்டி போட்டக்கூடாது. ஆமாம், அப்படி அந்த அச்சு, அங்கே உள்ள அச்சு தனித்தனியாக வேறு அச்சு போட்டுச்சு. நீங்கள் இந்த படிப்புக்கு தகுந்தாச்சு, இந்த படிப்புக்கு தகுந்து வெள்ளைக்காரம் போட்டு போனதெல்லாம் இங்கே இவ்வளோ வெயிலுக்கு நம்ம போட்டுட்டு அலைவோம்னா எவ்வளோ பெரிய படிப்பு பார்த்தீங்களா? சந்தோஷத்தை இழப்பீங்களா, இழக்க மாட்டீங்களா? நோய் வருமா வராதா? பிரச்சனை வருமா வராதா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால் சந்தோஷத்தை எடுக்க பாருங்கள். சந்தோஷக்காரனை பார்த்துக்கிட்டே வந்தால் தான் சந்தோஷத்தை எடுக்க முடியும். சந்தோஷம் தெரியாத பின்னாலேயே ஓடினீன்னா இவன் குரு. அதனால தான் இவன் குரு. அப்பா அம்மாவோட கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே 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 பார்க்க வந்த நீங்கள் மேலேயே பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் பேசுறது சாதாரணமான அல்ல. ஆமாம், உங்களுக்கு ஆணவமாக தெரியுதுல்ல, எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து பேசுனேன். அப்பவும் நீ நல்லாருன்னு சொல்லி தான் என் பேச்சு ஆணவமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னு நான் என்ன பண்ண முடியும்? நான் பேச மாட்டேன், உஷாராக பேச மாட்டேன். உலக ராஜா இல்லைண்ணா, நான் தானே உஷாராக பேசணும். அப்படி தானே? நீ ஆணவம் பார்த்தனா நீ வச்சிருக்கிறது ஃபுல்லாக ஆணவம். நான் அன்பால் உயர்ந்து பேசுகிறேன். அன்பை தூக்கி வச்சுட்டு சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் தூக்கிட்டு ஓடி ஓடி வாரேன். என் கையில் சந்தோஷம் இருக்கியா உங்களுக்கெல்லாம் தர பார்க்கணும்னு நான் டெய்லி பேசுகிறேன். ஆன்மீகவாதி. என் வீடியோ முதல்ல பார்க்க தகுதி இழக்கிய நீ என்ன ஆன்மீகம் கற்றுக்கிட்ட? சும்மா நாத்துக்கு எல்லாரும் மாதிரி இவனும் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாக்கிய. நீங்கள் போன ஆள்கிட்ட சந்தோஷம் இல்லையே, நீங்கள் போன ஆள்கிட்ட சந்தோஷம் இல்லை. உங்கள் குருமார்களை தான் சொல்ல வரேன். வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடுறவங்க,
நாட்டை விட்டு எங்கேயோ போய் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கவன், இன்னொரு மனிதன் நல்லா இருக்கட்டும்னு நினைக்காதவன் எப்படியா சந்தோஷம் அடைய முடியும்? ஒவ்வொரு மதமும் இன்னொரு மனிதனை வாழ விட மாட்டாங்க. ஒவ்வொரு ஜாதி ஏற்றத்தாழ்வை பார்த்து இன்னொரு மனிதனை இந்த விஞ்ஞான உலகத்தில் கூட, இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் கூட, இதில் என்னெல்லாம் வச்சுருக்கு வரைக்கும் போயாச்சு. எல்லாம் தந்ததெல்லாம் வாங்கி தலையில் போடுறது. எந்த ஜாதிக்காரன் தந்தான், எந்த மதத்துக்காரன் தந்தான், எவன் கண்டுபிடிச்சான்னு வெக்கம் இல்லாமல் கருவறை பக்கத்துலலாம் வச்சுக்கிட்டு, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது, இந்த இது கிறிஸ்டின் கண்டுபிடிச்சது, முஸ்லீம் கண்டுபிடிச்சதெல்லாம் கருவறை பக்கத்தில் அதெல்லாம் தலையில் மாட்டிக்கிட்டத எப்படி அவனுக்கு சந்தோஷம் வரும்? உள்ளூர்காரன், பக்கத்து தெருக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்தோடு நடந்தால் உனக்கு தீட்டு. ஆனால் வெளியூரில் எவனோ கண்டுபிடிச்சி அதில் மோண்டு பேண்டு தானே கண்டுபிடிச்சிருப்பான் அந்த செல்லெல்லாம். ஆனால் நல்லா இருக்குல்ல, அண்ணா காமெடியாக இருக்க, நீ நல்லாருன்னு சொல்ல வர, புரியுதா? யாரையும் நான் குறை சொல்ல. உன்னையோடு போட்டு உன் பிள்ளைகளாவது நல்லா இருந்துட்டு, உன் பிள்ளைகளாவது நல்லா இருந்துட்டுனா என்ன செய்யணும்? எல்லாரும் போய் கருவறையை சுற்றணும் இனிமேல் அப்படின்னு நீ சொல்லு. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு சொல்லு. உன் பாடத்திட்டம் செல்லாது. துன்பம் தவிர நிறைஞ்ச பாடத்திட்டத்தை தான் நீ வச்சுருக்க. அடுத்த ஆளுக்கும் அதே தான் நீ கொடுக்க பார்க்க. அதனால் விட்டுட்டு அடுத்த தலைமுறை இந்த சமூகம் வளரட்டும், நல்லா இருக்கட்டும், மழை பெய்யட்டும், எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கட்டும்னா நீ நல்லா இருந்தால் தான் இல்லை மற்ற ஜீவராசியே நல்லா இருக்கும். அதான் கணக்கு. நீ நல்லா இல்லையே, நீ ஜீவராசிக்கு பின்னாலே ஏதாவது போடலாமான்னு சொல்லி கொடுத்துட்டான்னு ஒவ்வொரு ஜீவராசி பின்னாலேயே போய்கிட்டே இருக்கிய. நிம்மதி வந்துட்டா? சந்தோஷம் வந்துட்டா? இறைவன் வந்துட்டானா? தெரிஞ்சிட்டியா? இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அதனால் நிம்மதியும் கொண்டாட்டத்தையும் எடுக்கிறதுக்கு தான் இந்த பிறவியே. அதுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்தது. அதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, பற்று இல்லை, நூல் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்தது. கடைசியாக நூலெல்லாம் போட்டுட்டு யாவனோ சொல்லி தந்தான் நம்ம நூலுக்கு பெரிய ஆள், அவங்கெல்லாம் நூலுக்கு போடக்கூடாது, அவங்களுக்கு தகுதி இல்லை. இன்னும் திருந்தலைன்னா பிறகு ஏன் இருக்குன்னு யாரும் கேள்வி கேட்காதீங்க. இருக்கா இல்லையா? கடவுள் இருக்கா? கடவுள் படைச்சாரா? அப்போ கடவுள்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போனவனு கூட நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்க, அப்படி தானே? கடவுள், இறைவன், தெய்வம், அன்பு, பேரின்பு, பேரன்பு அப்படின்னு எல்லாம் சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லானே. கடவுள்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டானே, சும்மாவையா சொன்னான்? அப்போ அதை கண்டுபிடிச்சி அதை கோயிலை கட்டி அதில் ஒரு கருவறையை வச்சுருக்கானே, எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? அதை விட்டு கண்ட குப்பையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதை வலிக்கி நொந்தது கடைசி இங்கேயும் போகிறது, இங்கேயும் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை ஏற்றத்தாழ்வோடு பார்க்குது. பிறகு துன்பம் இருக்க தானே செய்யும், அப்படி தானே இல்லையா? எப்படியாவது என்ன செய்யலான்னு பாருங்கள். இவன் கொண்டாட்டத்துக்காரன், சந்தோஷத்துக்காரன், பார்த்துக்கிடுங்க. நான் உங்கள் குருமாரையும் யாரும் குறை சொல்லலை. அவங்களும் நான் தான், ஆம்பளையும் நான் தான், பொம்பளையும் நான் தான். இதை தேடி தான் மனித பிறவி. இதை தேடிட்ட அப்படின்னா நீ அர்த்தநாதீஸ்வரர், நீ சிவம், நீ சக்தி. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் சிவமும் சக்தியாக பார்க்குறது தனித்தனியாக, சந்தோஷம் பார்க்குறது ரெண்டும் ஒன்றா. என்று மண்புடன் ஞானி யோகிநாதன். அன்பே சிவம் என்றும் அன்புடன்.